கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வாசித்த பின்பு ஸ்தோத்தரித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 1:7. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், இதோ இருக்கிறேன் என்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த வார்த்தையை வைத்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Todrom, 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 Nidrom, Todrom, 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 Todramaya, Rima, Oh, Shabodhi Ketanya, Gadagadada, 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 Bala, 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 Bala. ரகதடி வீதியாவது பிதாவே மைக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இது மாதத்தின் கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்பதற்கும் ஆராய்வதற்கும் ஏதுவான கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் பேச விரும்புகிறார். இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் திரும்பி பார்த்து என்று வாசிக்கிறோம். அவர் திரும்பி பார்த்தார் என்று. திரும்பி பார்த்தார் என்பது நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சம்பவமாய், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. திரும்பி பார்க்காத மனிதர்கள் என்பது இருக்கவே மாட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். எல்லா மனிதர்களுமே ஏதோ பல சூழ்நிலையில், ஏதோ பல சந்தர்ப்பத்தில், ஏதோ சில காரியத்துக்காக அவர்கள் திரும்பி பார்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வேதத்திலும் திரும்பி பார்த்தவர்களை குறித்து ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு நாள் ஆபிரகாம் திரும்பி பார்த்தார். அப்பொழுது சோதோம் குமரா பட்டணம் கொழுந்துவிட்டு எரிந்து புகை மண்டலம் வானவரியந்தும் எட்டினதை அவர் பார்க்கிறார். இயேசு திரும்பி பார்த்தார். அங்கு லாசருவின் சோதரம் சகையுவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் கடந்து வந்தது. இப்படி திரும்பி பார்த்தவர்களை குறித்து நிறைய சம்பவத்தை வேதத்தில் பார்க்கலாம். ஆனா நிறைய பிரசங்கிமார்களும் நிறைய போதகர்களும் நல்ல ஊழியக்காரர்கள் கூட பல நேரம் பேசுகிற ஒரு தேவ செய்தி என்னவென்று சொன்னால், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அவள் திரும்பி பார்த்தால் அதனால் உப்பு தூண் ஆனாள் என்று நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது என்று போதிக்கிறார்கள். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் அது ஒரு சாபம், அது ஒரு மரணம், அது ஒரு அடையாளம் என்பது மாற்று கருத்து கிடையாது. அது சத்தியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா எல்லா நாளும், எல்லா நேரத்திலும், எல்லா காரியத்துக்கும் லோத்தின் மனைவியை மட்டுமே நாம் எடுத்து பார்க்க முடியாது.
அப்படியே பார்த்தால் லோத்தின் மனைவியை சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? அவள் திரும்பி பார்த்தால் அவள் உப்புத்தூண் ஆகிவிட்டாள், அதனால் திரும்பி பார்க்காதீர்கள். திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களே அந்த லோத்தின் மனைவி சம்பவத்துல வாசிக்கும் போது என்ன செய்கிறார்கள்? திரும்பி பார்க்கிறார்கள். இது என்றைக்கும் நடந்து முடிந்த சம்பவம், ஆனா அதை திரும்பவும் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் அதுவுமே திரும்பி பார்ப்பதுதான். ஆனபடினால் திரும்பி பார்த்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமோ அல்லது செய்யக்கூடாத ஒரு அக்கிரமத்தின் செய்கையோ கிடையாது. எந்த நல்ல காரியத்தையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் இங்கு வாசிக்கிறோம். அந்த 2 சாமுவேல் 1:7 சொல்லுகிறது, அவர் திரும்பி பார்த்தார் என்று சொல்லி. யார் திரும்பி பார்த்தார்? யாரை திரும்பி பார்த்தார்? இங்கு இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜா என்று சொல்லப்பட்ட சவுல். இந்த சவுல் என்கிற ராஜா என்கிற இந்த மனுஷன் தன்னுடைய யுத்தத்திலே சுதந்திரம் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது தன்னுடைய ஈட்டியை பூமியிலே நட்டு அந்த ஈட்டியிலேயே ஓடி வந்து விழுந்து அந்த ராஜா தன்னைத்தானே தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார். எப்படியாகலும் ஈட்டி குத்தியாகலும் சாவோம் என்று சொல்லி தற்கொலை செய்திருந்தும் அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு உயிர் போகவில்லை. அப்பொழுதுதான் அந்த மனுஷன் திரும்பி பார்க்கிறார். பார்த்தா அந்த பகுதியிலே ஒரு வாலிபன் திரும்பி போகிறான். அந்த வாலிபன் போய்கொண்டிருக்கும் போது ஈட்டியிலே விழுந்து குடலெல்லாம் சரிந்து ரத்தம் சிந்தி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சவுல் அந்த வேதனைக்கு மத்தியிலும் கூட வாலிபனை பார்த்து கூப்பிடுகிறார், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். அப்படி கூப்பிடும் போதுதான் அந்த வாலிபன் சொல்லுகிறான், இதை இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இங்கு ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கு சவுல் என்கிற ராஜா திரும்பி பார்த்தார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. 2 சாமுவேல் 1:7. இங்கு ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, துக்கத்துக்கு எதுவான ஒரு செய்தி என்னன்னா, தான் வாழ்க்கையை எப்பயோ திரும்பி பார்த்திருக்க வேண்டிய இந்த சவுல் திரும்பி பார்க்க வேண்டிய நேரத்திலெல்லாம் திரும்பி பார்க்காமல் தான் இனி பிழைக்க மாட்டேன் என்கிற உறுதி வந்த போது தான் திரும்பி பார்க்கிற மனுஷனாய் மாறுகிறார். இந்த மனுஷன் கர்த்தர் அல்லவே சூனியக்காரியிடத்தில் ஒரு நாள் சவுல் போனார். அதை இவர் திரும்பி பார்த்து அறிக்கை செய்திருக்க வேண்டும், கர்த்தர் நல்லவர். ஈட்டியை எடுத்து தாவீதை கொல்ல போனார். அப்பயாவது தன் ஜீவியத்தை தானே திருப்பி பார்த்து திருந்தி இருக்க வேண்டும். அப்புறம் ஒருமுறை சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் பொய் சொல்லி இவரே பலி செலுத்துகிறார், ஆடு மாடுகளை ஒழித்து வைக்கிறார். அப்பயாவது ஐயோ நாம் செய்வது தவறு என்று தன் ஜீவியத்தை குறித்து அவர் திரும்பி பார்த்து இருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ காரியங்கள். ஒருமுறை அமாவாசை அன்றைக்கு இந்த சவுலும் அவரோடு எல்லாரும் விருந்து புசிக்கிறார்கள். அப்போ தாவீது இல்லை, யோனத்தான் மட்டும் அங்கு இருக்கிறார். அப்பொழுதுதான் அசுத்திர பயங்கர கோபம் வந்து தன் சொந்த மகனை வைகிறார், திட்டுகிறார், தாவீதை சபிக்கிறார். அப்பயாவது தன்னை திரும்பி பார்த்து, நான் ஏன் திட்டுறேன், நான் ஏன் பேசுறேன், நான் ஏன் சபிக்கிறேன், இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று தன் ஜீவியத்தை திரும்பி பார்த்து ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், யுத்தத்துக்கு போன இடத்துல ஜனங்களுக்கு பயங்கர பசி உண்டாயிற்று, ஆகாரம் கிடைக்கல. அன்னைக்கு சவுல் சொல்லிட்டாரு, ஒருத்தர் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது. இந்த அறிவிப்பு அங்கிருந்த சவுல் குமாரனுக்கு தெரியாது. அவர் போய்விட்டு வருகிற வழியிலே பார்க்கிறார், கர்த்தர் நல்லவர். அங்கே ஒரு மரத்திலே தேன் வடிகிறது, மரத்தின் கொம்பிலிருந்து தேன் வடிகிறது. உடனே இந்த சவுளுடைய குமாரன் ஒரு குச்சியை நீட்டி அந்த தேனில கொஞ்சம் தொட்டு அதை நாக்கில வைத்து நக்கி கொள்ளுகிறார். நக்கின உடனே அந்த சவுளுடைய குமாரனுக்கு கண் நன்றாய் தெரிகிறது. இப்போ யாருமே சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்க, இந்த மனுஷன் தேனை எடுத்து நக்கிட்டான். அது ஒரு சாப்பாடு. இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது.
அப்போ உடனே அவன் என் மகனா இருந்தாலும் என் கட்டளை மீறிட்டான், அதனால உயிரோடு இருக்க கூடாது, அவனை கொன்று போட்டுருங்கன்னு சொல்ற. அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் பரிந்து பேசி அவர் எங்களோட இருந்ததுனாலதான் இப்படி ஆட்சி ஜெயம் கிடைச்சது, நீங்க அவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. இப்ப இந்த நேரத்திலேயாவது இந்த சவுல் என்கிற மனுஷன் என்ன செய்யணும், என் மகனையே நான் கொல்ல சொன்னனே என்று உணர்ந்து பார்த்து அவர் திரும்பி பார்த்து அறிக்கை செய்திருக்க வேண்டும். இப்படி இந்த சவுலுக்கு திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் எத்தனையோ வந்தது. அப்போதெல்லாம் திரும்பி பார்க்கல. ஆனா ரத்தம் சிந்தி கொண்டிருக்கும் போது, காயம் பட்டு இருக்கும் போது, ஈட்டிலை விழுந்து கிடக்கும் போது, மரணம் பக்கத்துல வந்திருக்கும் போது அவர் திரும்பி பார்க்கிறார். இப்போ இது கொஞ்ச நாட்களுக்கு திரும்பி பார்த்திருந்தால், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்திருந்தால், இந்த மரண போராட்டம் வந்திருக்காது, ரத்தம் சிந்துதல் வந்திருக்காது, காயம் படுதல் வந்திருக்காது. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த கடைசி காலத்துல நிறைய பேருடைய ஜீவியம் இதுதான். இந்த சவுலை போல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. திருந்தி கொள்ளுவதற்கு வாய்ப்பு, திருத்தி கொள்ளுவதற்கு வாய்ப்பு, தன்னை சீர்படுத்தி கொள்ளுவதற்கு வாய்ப்பு, தன்னை தேவனுக்கும் நிலைநிறுத்தி கொள்ள வாய்ப்பு, தன்னிடத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமத்தின் கிரியைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஒரு வாய்ப்பு, எல்லா வாய்ப்பும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதை திரும்பி பார்த்து, ஆண்டவரே என்னிடத்தில் இந்த மீறுதல் இருக்கிறது, என்னிடத்தில் இந்த அக்கிரமத்தின் கரை இருக்கிறது, நான் இப்படி ஒரு அநியாயக்காரியா இருந்து விட்டேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தான் திரும்பி பார்த்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இல்லை. இந்த 2023 ஆண்டிலே நான் 9 மாதங்களை முடித்து விட்டேன். கடந்த செப்டம்பர் மாதத்தோடு 9 மாதத்தை முடித்து இந்த 10வது மாதம் என்கிற அக்டோபர் மாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த அக்டோபர் மாதமும் கூட பாருங்க, காற்றில் கரைந்த பஞ்சை போல வேகமாய் கடந்து போயிருச்சு. இப்போ நாம் கிட்டத்தட்ட சோத்திர மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாள் இரவில் வந்திருக்கிறோம். இப்பயாவது நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நான் யார் யார்கிட்ட பேசினேன், எல்லாமே சரிதானா? நான் யார் யார்கிட்ட அன்பு வைத்திருந்தேன், அது உண்மையான அன்பு தானா? கர்த்தர் நல்லவே சொல்றோம். நான் எந்த முறை சூனியக்காரியை தேடி போனேன், யாரை செத்து போக வேண்டும் என்று நான் சவால் விட்டேன், கர்த்தர் யாரை ஈட்டி எடுத்து குத்த போனேன், எப்போது இந்த சவுல் சாமுவேலுக்கு பொய் சொன்னதை போல நானும் எப்போது பொய் சொன்னேன்? இதெல்லாம் என் அன்பு தேவச்சனமே கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை கர்த்தர் பேச மாட்டார். உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை ஆண்டவர் சொல்லவும் மாட்டார். ஏனென்றால் ஆண்டவருக்கு பைபிள்ல பல ஆயிரக்கணக்கான பெயர் இருக்கு. அதுல ஒரு விசேஷமான பேர்னாக்கா, அவர் பொய் சொல்ல விரும்பாத தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல சுதந்திரம் மனுபத்திரனும் அல்ல என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் பேச மாட்டாரே. அப்ப கர்த்தர் இந்த சத்தியத்தை பேசுகிறார் என்று சொன்னா நமக்கு இன்னைக்கும் நாளைக்கும் நேரம் இருக்கிறது. கொஞ்சம் இந்த மாதத்திலே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. நீங்க பாத்தீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாக்கா, நான் கிருபையை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்லுவேன், இந்த மாத கடைசியில மட்டும் நான் திரும்பி பார்க்கலங்க, இந்த மாதத்தின் பல வாரங்களில் பல நாட்களும் கூட நான் இந்த மாதத்தின் துவக்கத்தில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறேன். அந்த திரும்பி பார்க்கும்போது என்னிடத்திலும் சில தவறுகள் இருக்கதான் செய்கிறது. நான் நீதிமான் என்றோ, நான் பரிசுத்தவான் என்றோ, நான் வேதத்தை போதிக்கிறேன் பிரசங்கிக்கிறேன் என்கிறதினால் என்னிடத்தில் பாவமே இல்லை என்று சொல்லுவதற்கு எவ்வளவேனும் தகுதிகள் எனக்கு கிடையவே கிடையாது. என்றைக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு ஸ்திரீக்கு மகனாக நான் பிறந்தேனோ அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையிலே சில நேரத்திலே மீறுதல்கள் இருக்கதான் செய்கிறது.
சில அக்கிரமத்தின் கரைகள் வரதான் செய்கிறது. சில நேரத்தில் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் வந்து கொண்டு இருக்கிறது. இனி வரும் என்று நான் சொல்ல முடியாது. அப்போ என்னதான் ஊழியக்காரன், எவ்வளவுதான் பிரசங்கிக்கிறவன், வேதத்தை எடுத்து தலைக்கலாய் போதிக்கிறவனாய் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையும் கூட நான் திரும்பி பார்க்க வேண்டிய மனுஷனாகவே இருக்கு. அப்ப நான் திரும்பி பார்த்ததில் உணர்ந்தது எது? ஒரு 2 சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். போன மாதத்துல ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக செப்டம்பர் மாதத்துல நான் மூத்த மகனை அழைத்துக் கொண்டு மதுரை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அது ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ அங்க போன போது கலைஞரின் 100 புத்தக நிலையத்துக்கு போயிருந்தேன். அது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய 100 நூலகம். அது கிட்டத்தட்ட ஒரு 7 மாடி அளவிலே கட்டியிருக்கிறாங்க. 7 மாடியும் ஏசியினால் பொருத்தப்பட்டிருக்குது. ரொம்ப அழகா கிரானைட் கற்களினாலும் நல்ல தேக்கு மரத்தினாலும் செய்யப்பட்டு. இது எல்லாவற்றை விட என்னை கவர்ந்தது அங்க இருக்கிற லட்சக்கணக்கான புத்தகங்கள். ஆயிரக்கணக்கான புத்தகம் அல்ல, லட்சக்கணக்கான புத்தகங்கள். அதுல நான் போயிருக்கும் போது குறைஞ்சது ஒரு 150 பேர் 200 பேர் அந்த அரங்கத்துல இருந்திருப்பாங்க. ஆனா நான் பார்க்கிறேன், ஒரு சின்ன சத்தம் இல்லை, ஒரு ஓசை இல்லை, யாரோடு பேசுவது இல்லை, எந்த செல்போன் சத்தம் கிடையாது, அங்க பாட்டு சத்தம் கிடையாது, எல்லாம் அமைதியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த பின்பு என்னுடைய ஆவியிலே மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். ஒரு உலகத்து மனுஷன், ஒரு அரசாங்கத்தை ஆளுகிறவன், ஒரு முதலமைச்சராக இருக்கிற மனுஷன் தன்னுடைய தகப்பனுக்காக அல்லது தன் தகப்பன் செய்த காரியத்தை சாதித்த சாதனையை சொல்லுவதற்காக 7 மாடியிலே ஒரு புத்தக நிலையத்தை நிறுவி இருக்கிறார். அதுல 4 முதல் 5 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. இதை பார்த்துட்டு வந்ததுல எனக்குள் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவத்திலே ஆண்டுக்குள் வந்ததுனால எங்க பார்த்தாலும் இந்த அனாதை ஹாஸ்டல், அனாதை பெண்கள் விடுதி, அப்புறம் சிறுவர் விடுதி, அப்புறம் முதியோர் இல்லம், இப்படிதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா பெரிய பெரிய கிறிஸ்தவ புத்தக நிலையங்களை பார்க்கல. ஆனா இப்ப நான் திரும்பி பார்க்கிறேன், நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செய்தோம், இவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு பிரசங்கம் பண்ணிருக்கு, பல லட்சம் பிரசங்கத்தை பைபிள்ல இருந்து புதுசா எடுத்திருக்கிறோம். இவ்வளவெல்லாம் செய்தன்னா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருந்தாக்கா, ஒன்னு கட்டி இருந்திருந்தாக்கா, அது எத்தனையோ பேர் வேதத்தை கற்றுக்கொள்ள பிரயோஜனமா இருந்திருக்கும். பல ஆயிரக்கணக்கான வேறு மொழிகள், வேறு அர்த்தங்கள் உள்ள வேதங்களை அடுக்கி வைத்திருக்கலாம். பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவ புத்தகங்களை வைத்து, மிஷனரி புத்தகங்களை வைத்து படிக்க வச்சு உணர்வுள்ளவர்களாக்கி இருக்கலாம். ஆனா நம்ம சின்ன ஒரு புக் லைப்ரரி கூட ஒரு காமன் பிளேஸ்ல புதுசா ஏற்படுத்தலையே அப்படின்றது என் இருதயத்தை ஈட்டியாய் பிளந்த ஒரு சம்பவம். இப்போதும் கூட நான் அது ரொம்ப உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு சூழ்நிலை வாய்க்க பண்ணினா நான் என்னுடைய மரணத்துக்கு பின்பு கூட பல லட்சம் பேர் சத்தியத்தை அறியவும், வேதத்தை தெரியவும், வேதத்தின் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு அதுவானே ஒரு பெரிய புத்தக நிலையத்தை நான் உருவாக்குவேன் என்று என்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறேன். இது ஒன்று, கர்த்தர் நல்லவன். 2வதாக, நேற்றைய தினத்துல கோயம்புத்தூர் பட்டணத்துல அந்த காருண்யா என்கிற இடத்துக்கு பிள்ளைகளோடு போயிருந்தேன். அப்போ இதுக்கு முன்பு நான் பல முறை போயிட்டு, 1-2 முறை இல்லை, பல முறை அங்க இருக்கிற பெதஸ்தாவிலே அந்த குளத்து பக்கத்தில் இருக்கிற டூம்ல பல முறை செய்தி கொடுத்திருக்கிறேன். அங்க இருக்கிற பிரசங்க பீடங்களிலே தேவனுடைய செய்தி கொடுத்திருக்கிறேன். அங்க இருக்கிற காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபால்ஸ், மெயின் ஸ்டாஃப், அப்புறம் இருக்கிற லேபர்ஸ், அங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டு கிருபையினாலே நல்லா தெரியும், அவங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறேன். பெதஸ்தாவுக்கு பக்கத்திலேயே ஒரு அசம்பிளி ஆஃப் மினிஸ்ட்ரியோட டைய போயிட்டு இருக்கிற ஹென்ரி ஜோசப், அவங்க சர்ச்சு ரொம்ப சின்ன
சபையா இருந்து போய் தீர்க்க தரிசனம் சொல்லி 3 மாசத்துல அந்த சபை மிகப்பெரிய சபையா மாறினது. அந்த காரூன்யாவுக்கு நான் போயிருக்கிறேன், சுற்றி பார்த்திருக்கிறேன், நிறைய ஊழியர்களை செஞ்சிருக்கிறேன், பெரிய பெரிய மனிதர்களோடு அங்கு நான் சோத்திரம் தேவ வேலைகளை நடப்பித்திருக்கிறேன். ஆனா நேற்றைக்கு நான் எந்த ஊழியத்துக்கும் போகாம, அங்க யாருக்கு எந்த ஊழியத்தையும் செய்யாம அந்த பிள்ளைகளோடு போய் பார்ப்பதற்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ஏரியா பார்த்துட்டு வரும்போதுதான் என் ஆவியில மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் உண்டானது. நம்மை போல தமிழ்நாட்டுக்காரு நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்து ஒரு அரசாங்க வேலை பேங்க்ல ஆபீசரா இருந்தவர் தான் டிஜிஎஸ் நகரன். அவரு ஒரு மனுஷன் அந்த வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு கத்தரை நம்பி வெளியே வந்தாரு. கத்தர் சொன்னாரு, ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாரு. அப்புறம் அது இங்கிலீஷ் காலேஜா மாறிச்சு. அப்புறம் மெட்ரிகுலேஷன் வந்துச்சு, அப்புறம் சிபிஎஸ்சி வந்துச்சு, அப்புறம் எலிமெண்டரி வந்துச்சு, அப்புறம் சோதரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்துச்சு, அப்புறம் காலேஜா மாறிச்சு, அப்புறம் இன்ஜினியரிங் ஆச்சு. இப்போ அது பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாவே மாறிடுச்சு. இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். நாமும் இந்த மாநிலத்தால் தான் பிறந்தோம், நாமும் அந்த வேதத்தை வைத்துதான் போதிக்கிறோம், நாமும் கர்த்தருக்காகத்தான் வாழ்றோம். ஆனா நம்ம பெருசா ஒண்ணும் சாதிக்கலையே, பெருசா எதையும் செய்யலையே என்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். இவங்க எப்படி கட்டுனாங்க, இவ்வளவு பேர் ஊழித்து வச்சாங்க என்கிற ஆச்சரியம் எனக்கு இல்லை. ஆனா அவங்க செய்ததுல ஒரு கால்வாசி கூட என்னால் செய்ய முடியலையே என்று சொல்லி என் ஆவியிலே மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். இப்ப ஏன் சொல்றேன், இதுதான் திரும்பி பார்த்தல் என்பது. திரும்பி பார்த்தல் என்று சொன்னா உடனே நீ யார்கிட்ட உபச்சாரம் பண்ண திரும்பி பாரு, யார்கிட்ட வேசித்தனம் பண்ண திரும்பி பாரு, யாருடைய பணத்தை திருட திரும்பி பாரு, யாரை ஏமாத்துன திரும்பி பாரு, எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல திரும்பி பாரு, எத்தனை பேர் ஞானஸ்நானம் திருவிந்தெடுக்கல திரும்பி பாரு, எத்தனை பேர் ஆராதனைக்கு வரல திரும்பி பாரு. இதையே பாரம்பரியத்தை சொல்லுவோம். நான் சொல்லுகிற திரும்பி பார்த்தல் இந்த சின்ன 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 அவலமான காரியங்கள் அல்ல. நான் சொல்லுகிற திரும்பி பார்த்தல் என்பது தேவனுக்காக சாதிக்க வேண்டிய நாம் சாதிக்காமல் இருந்திருக்கிறோம். தேவனுக்காக எதையோ பெருசா செய்ய வேண்டிய நாம் செய்யாமல் இருந்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திரும்பி பார்க்காம இருந்தோமா? இல்லை. இப்போ கொஞ்ச நாட்களாகவே என் வாழ்க்கையின் நடைமுறையை நான் மாத்தி இப்ப நிறைய புது புது அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான ஞான சம்பந்தமான என் ஆவியை உணர்வடைய பண்ணக்கூடிய அந்த இடங்களை நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணினாங்க, எதை செய்தாங்க, எப்படி கட்டுனாங்க, எப்படி நிர்வகிக்கிறாங்க, என்னென்ன நடப்பிச்சாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு தேவனுக்கு நன்றி சொல்லி, இது சோத்துரை நான் மட்டும் இருந்தா பத்தாது, என் பிள்ளைகளும் பார்க்கணும். சும்மா பொருட்காட்சிக்கு போனோம், கண்காட்சிக்கு போனோம், அப்புறம் சோத்துரு தீ பார்க்க போனோம், இங்க போனோம்னு இல்லாம இப்படிப்பட்ட இடங்களை கூட்டு போய் அவங்களுக்கு சுற்றி வைக்க வர வச்சு காண்பிக்க வச்சு அவங்களையும் பார்க்க வச்சு அங்க உட்காந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்கள்ட்ட பேசி அவங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல இதெல்லாம் உள்ள அனுப்பணுமோ புகுத்தி வருங்காலத்துல அவங்களாவது இப்படி வரணும் என்பதற்காகத்தான் இப்ப கொஞ்ச நாட்களா அந்த ஞானம் சம்பந்தமான அறிவு சம்பந்தமான ஒரு திட்டமிடுதல் காரியங்களுக்குள் கர்த்தரை நடத்துகிறார். இதெல்லாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கு. நம்முடைய திரும்பி பார்த்தல் என்பது இப்படிப்பட்டதா இருக்கணும். கர்த்தர் நல்லது. முடிந்து போனதையும் அழிந்து போனதையும் அல்லது கடந்து போனதையும் அதை யோசித்து பேசி சிந்தித்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து புலம்பி தவித்து கொண்டிருப்பது அல்ல. அது உங்க ஆவியை குளிர பண்ணிவிடும், அது உங்க ஆத்மாவை நடுங்க பண்ணிவிடும், அது உங்க ஜீவியத்தை பின்னோக்கி இழுத்து விடும், எதையுமே செய்ய விடாமல் செய்துவிடும். ஆனா நான் சொன்னதை போல இப்படிப்பட்ட பெரிய பெரிய நல்ல லைப்ரரிஸ், இப்படிப்பட்ட நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், காலேஜஸ், யூனிவர்சிட்டிலாம் பார்க்கணும். இது மாத்திரம் மட்டும் திரும்பி பார்க்கல. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல ஒரு 200 வருடத்துக்கு முந்தின கட்டின ஒரு தேவாலயம், அந்த ஆலயத்தை போய் நான் பார்த்தேன். அந்த சுத்திரம் அது கட்டி முடித்து ஏறத்தாழ 200 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அங்க நான் போன போது அந்த 200 வருடத்துக்கு மேற்பட்ட அந்த பழைய ஆலயத்தை பார்க்க போன உடனே அந்த ஆலயத்தை பார்க்கணும், ஆலயத்து உள்ள எப்படி இருக்கணும், அந்த தூணெல்லாம் பார்க்கணும்லாம் பார்க்கல. நான் உள்ள போய் நுழைஞ்சோட தேடினது பார்த்தது
அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற கல்லறைகளைத்தான் போய் பார்த்தேன். அதுவும் நான் போய் பார்க்க போகும்போது இரவு 8 மணி 8:30 மணி. பொதுவாகவே கல்லறைகளுக்கு யாரும் போக மாட்டார்கள், போக விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் போன போது என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு நேரா அந்த கல்லறைகளுக்கு தான் போனேன். அந்த கல்லறைகளை போய் பார்த்துட்டு, அந்த கல்லறைகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், கடந்த காலத்தில் ஊழியம் செய்த மிஷனரிகள், பிஷப்மார்கள், ரெவரண்ட்மார்கள், அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இருட்டு நேரத்துல அங்க இருக்கிற தூசி துப்பட்டை எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு, அங்க இருக்கிற அந்த கல்வெட்டெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கா நேரம் எடுத்து பொறுமையா ஒவ்வொரு கல்வெட்டா படிச்சுட்டு ஒரு பிஷப்புடைய மிகப்பெரிய கல்லறை இருக்கிறது. அது ரொம்ப லேட்டஸ்டா கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மதில் சுவர் போல கட்டப்பட்ட ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து 3 மாசம் 21 நாள், குழந்தை பிறந்தே 3 மாசம் 21 நாள் தான். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90, ஒரு 20, ஒரு 110, 112 நாட்கள் மட்டுமே வாழ்ந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அந்த ஆலயத்தில் அடக்கம் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு கல்லறை உட்கார்ந்து, அது ஏன் அந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்லறை, அதை இன்னும் 100 ஆண்டு கணக்கா இருக்குது, அதை பார்த்தேன். அதன் பின்பு வாலிப பையன்கள் சின்ன வயசுல மரித்து போனவருடைய கல்லறைகள், அப்புறம் ரெவரண்ட்மாருடைய கல்லறைகள். இந்த கல்லறை எல்லாம் உட்கார்ந்து பார்த்தேன். ஒவ்வொன்னா பார்த்து அந்த கல்லெல்லாம் அதுல அழுக்கு தூசிலாம் எடுத்துட்டு தொடச்சிட்டு, நம்ம படிச்ச ஆங்கிலத்தில் இருக்கிற பொறுமையா படிச்சு அதை சில டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல கொஞ்சம் போட்டோ காப்பீஸ் எடுத்துக்கிட்டு அப்படிதான் வந்தோம். இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க அந்த 200 ஆண்டு ஆலயத்துல இப்போ இருக்கிற ஆலயம் சமீபத்தில் கட்டப்பட்ட பெரிய ஆலயம். ஆனா பழைய 200 ஆண்டு ஆலயத்தை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை பார்த்து அதில் இருக்கிற தூண்கள், அதில் சுதந்திரம் கட்டப்பட்ட நிலைமைகள் 200 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நிக்குதுன்னு சொல்லி எனதை பார்த்து பிரமித்து தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கடந்து வந்தேன். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், நீங்க ஊரா போகணும், ஊர் சுத்தணும் என்பதற்கு கிடையாது. நான் சொல்லுகிற சம்பவத்தை படித்து கவனித்து கேளுங்கள். இது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்குரியது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை ஜீவியத்தை, நடைமுறை வாழ்க்கையை எனக்கு நிறைய பேர் போதிப்பதும் கிடையாது. சில சபைகளிலே சுற்றுலா அழைத்து செல்லுகிறார்கள். ஒரு நாள் ஜெபம், 2 நாள் சுற்றுலா என்று கூட பல இடத்தில் அழைத்து செல்லுகிறார்கள். ஆனா இப்படிப்பட்ட மிஷனரிகளுடைய கல்லறைகள், பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள், போதகருடைய கல்லறைகள், ஊழியக்கார பெண்களுடைய கல்லறைகள், பல 100 ஆண்டுகள் கடந்து இருக்கிற அந்த கல்லறைகள், அவைகள்லாம் நான் திரும்பி பார்க்கும் போது, நாமும் கிறிஸ்துவுக்காக நல்ல கோதுமை மணியாய் மடிய வேண்டும், நாமும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். நல்லவை. நான் இந்த 200 ஆண்டு பழமையான ஆலயத்தில் நுழைந்து அந்த கல்லறைகளை பார்த்த போது ஒரு காரியத்தை தான் யோசித்து பார்த்தேன். இந்த கல்லறையில் கிட்டத்தட்ட 50, 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 110 ஆண்டுகள், 160 ஆண்டுகள் கடந்த கல்லறை இருக்கு. அப்ப நான் யோசித்தேன், இவங்களோட கல்லறையே இத்தனை வருஷம் பத்திரமா இருக்குது என்று சொன்னால், இவருடைய ஆத்துமாவை தேவன் எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பார். அப்போ நாம் மரித்தாலும் நாளைக்கு நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காக்கிறவராகத்தானே இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் கோரியை காக்கிறவர் என்று சொல்லி. கோரியை காக்கிறவர். இந்த கோரி என்று சொன்னாலே அது கல்லறை என்றுதான் அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த கல்லறைக்கு உள்ள தேவன் பாதுகாக்கிறான். இப்போ நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். என்னைக்குமே நம்முடைய குடும்பத்தில் என்ன வேண்டிய நடந்துருச்சா, பிள்ளைகளுக்கு வேண்டிய செஞ்சாச்சா, குடும்பத்துக்கு வேண்டிய செஞ்சாச்சா, அடுத்த எதிர்காலத்துக்கு வேண்டிய திட்டமிட்டாச்சா, அதையே திரும்பி பார்க்கறதை விட்டுட்டு தயவு செய்து இந்த கர்த்தர் நல்லவன், தேவ மனிதனுடைய ஜீவியங்களை திரும்பி பாருங்க, நல்லவருடைய ஜீவியங்களை திரும்பி பாருங்க. எனக்கு தெரிந்த என்னுடைய அறிவுக்கு எறும்பு மாதிரி இருக்கிற 1-2 சின்ன சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியாத எத்தனையோ காரியம் உங்களுக்கு தெரியும். உங்க ஊர்ல, உங்க பகுதியில, உங்க மாவட்டத்துல, உங்க மாநிலத்துல, உங்க இடத்துல இதை விட சிறந்த ஊழியர்கள், சிறந்த
அப்போஸ்தலர்கள், சிறந்த தீர்க்கதரிசிகள், சிறந்த மெய்ப்பர்கள், சிறந்த ஆசாரியர்கள், சிறந்த கோயில் குட்டிகள், சோதர உபதேசியார்கள், இவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, தேடி பாருங்க, கண்டுபிடிங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஜீவியம் எவ்வளவாய் காக்கப்பட வேண்டும், தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் முதலாவது பார்த்தோம், இந்த சவுல் திரும்பி பார்த்தார், அவர் வாலிபனை கூப்பிட்டார் என்று சொல்லி. இப்போ சவுல் திரும்பி பார்த்தாரே, திரும்பி பார்த்ததினால் அவருக்கு பலன் கிடைத்ததா என்று சொன்னால், சவுல் திரும்பி பார்த்ததினால் ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் திரும்பி பார்த்தபோது வாலிபனை பார்த்தார். அந்த வாலிபனை பார்த்து என்னை ஒரே குத்தாய் கொன்று போடு என்று சொல்லுகிறான். வேறு வழி இல்லாமல் அவன் மேலே விழுந்து அவனை கொன்று போடுகிறான். அதோடு சவுல் மறித்து விடுகிறான். இவ பாருங்க, கடைசி கட்டத்திலே, மரணத்து நேரத்திலே, சாவ வேண்டிய அவசியம் அந்த சூழ்நிலையிலே சவுல் திரும்பி பார்க்கிறார். ஆனால் அந்த திரும்பி பார்க்கிற அனுபவம் அந்த சவுலுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்கவில்லை. ஆனபடினால் ஒரு எச்சரிப்பை செய்தியாய் சொல்லுகிறேன், காலத்தை கடத்தி கொண்டிருக்காமல், இன்னும் அந்த நாட்கள் இந்த நாட்கள் கவனிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல், இப்பொழுதே உங்க ஜீவியத்தை திரும்பி பாருங்க. உங்களுக்கு முன்பு வாழ்ந்த தேவ மனிதர்களை திரும்பி பாருங்க. அவங்க செய்தது என்ன, நீங்க செய்தது என்னன்னு கவனிச்சு பாருங்க. இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல கர்த்தருக்காக சாதித்தது ஏதோ அதை திரும்பி பாருங்க. அப்படி திரும்பி பார்த்தால் கர்த்தரே உங்களுக்கு உணர்த்துவார், கர்த்தரே உங்களுக்கு எச்சரிப்பார், கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். அப்போ இந்த சவுளை போல உங்களுடைய ஜீவியத்தை மரணத்துக்கு தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். இந்த மாதத்தின் கடைசியிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக திரும்பி பார்த்த இன்னொரு சம்பவத்தை வேதத்திலே வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 நாளாகமம் 21:20 வாசிக்கிறேன். ஓர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருக்கிறவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்துக் கொண்டு இருந்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்கு திரும்பி பார்த்த இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த மனுஷனுக்கு பேர் ஓர்னான். இந்த ஓர்னான் யார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, அவன் நல்ல பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இவனுக்கு தனி விவசாய நிலம் உண்டு. அறுப்படுக்கிற அந்த அறுப்புகளை கொண்டு வந்து சபதானப்படுத்துகிறதான களத்து மேடு உண்டு. அவனுக்கு அந்த அறுப்பறுத்ததான தானியங்களை விழுது தானியங்களை பிரித்தெடுப்பதற்கான நல்ல காளை மாடுகள் உண்டு. அதனால அவனுக்கு நல்ல விறகுகள் தோட்டங்கள்லாம் உண்டு. ஒரு நாள் திடீரென்று சொல்லி காத் என்கிற தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் பேசுறார். பேசி, நீ போய் தாவீதுகிட்ட சொல்லி, இந்த மாதிரி அருவனாவின் களம் என்கிற ஓர்னான் களத்துக்கு போச்சொல், அங்க போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உடனே இந்த தீர்க்கதரிசி வந்து தாவீதுகிட்ட சொல்றாரு. உடனே தாவீது கீழ்ப்படிந்து தேவனுக்கு பலிபீடம் கட்டவும் பலி செலுத்துவதற்கு திரும்பி வருகிறார். அப்படி வரும்போதுதான் வேதம் சொல்லுகிறது, அந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, ஓர்னான் திரும்பி பார்த்தான் என்று. இப்ப ஓர்னானுடைய திரும்பி பார்க்கிற அனுபவம் என்னத்தை கொண்டு வந்தது? ஓர்னானின் திரும்பி பார்க்கிற அனுபவம் எதை கொடுக்கிறதா இருக்கிறது? இதைத்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். நான் அதனால தான் சொன்னேன், நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இப்ப ஓர்னான் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்தாக்கா அங்கே கர்த்தர் நல்லவே சொல்கிறோம், தாவீது தன்னிடத்தில் வருகிறதை அவன் காண்கிறான். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து தன்னிடத்தில் ஒரு ராஜாவே நடந்து வருகிறதை பார்க்கிறான். உடனே ஓடி போய், ராஜாவே, நீர் எங்கே எப்படி இங்க வருகிறீர், என்ன விஷயம், என்ன வேண்டும் என்று பல கேள்விகளை கேட்கிறார். அப்போதான் தாவீது ஓர்னான் இடத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், அதற்குள் களத்து மேட்டை தர வேண்டும் என்று சொல்லி. உடனே சொல்றான், இதுக்கு நீங்கள் ஏன் கேட்க வேண்டும், இது உங்களுடைய பூமி,
நான் இலவசமாய் கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு நல்ல பலிபீடத்தை கட்டுங்கள், உங்களுக்கு பலி செலுத்துவதற்கு கட்டைகளையும் கொடுக்கிறேன், மாடுகளையும் கொடுக்கிறேன். அப்ப தாவீது அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நான் இதை இலவசமாய் வாங்க மாட்டேன். அந்த 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்தான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த ஓர்னான் திரும்பி பார்க்கிறதுனால நடந்த நன்மைகள் என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு ராஜாவே தன்னிடத்தை தேடி வருகிறதை இந்த ஓர்னான் கண்கள் காண்கிறது. 2வது, அவன் இருக்கிற இடத்திலே அந்த நிலத்துக்கு 600 சேக்கல் பொன் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 600 பொன் என்பது வேறு, 600 சேக்கல் பொன் என்பது வேறு. 600 பொன் என்பது 600 தங்க காசை எண்ணி வைப்பது. ஆனா 600 சேக்கல் பொன் என்பது அது எத்தனையோ எடை போட்டு இவ்வளவுக்கு எவ்வளவு என்று எண்ணிக்கையின்படி அல்லாமல் கிலோ கணக்கில் கொடுப்பது. அப்போ இந்த ஓர்னான் திரும்பி பார்த்ததினால், ஒன்று, தன் தேசத்தின் ராஜா தன்னிடத்தில் வருகிறது. 2வது, அந்த ஓர்னான் இருக்கிற இடத்திலேயே கிட்டத்தட்ட 600 சேக்கல் பொன் அவனுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அந்த 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அடுத்ததாக அங்க நடக்கிறது என்ன? தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அடுத்ததாக மறு உத்தரவு கிடைத்தது. 1, ராஜா வந்தார். 2வது, 600 சேக்கல் பொன் கிடைத்தது. 3வது, கர்த்தருக்காக அந்த நிலத்தில் ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. 4வதாக அங்கு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். 5வதாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. 6வதாக தாவீதுக்கும் ஓர்னானுக்குமே அங்கு மறு உத்தரவு கிடைக்குது. இது எல்லாவற்றை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு சொன்னாக்கா, அந்த தேசத்தில் இருந்த சாபம் அத்தோடு மாறினது. அத்தோடு மாறினது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம். இது ஒரு மாபெரும் பெரிய மாவட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இது ஒரு பெரிய மாவட்டம். இதுதான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தது. ஏன் இது விளக்கம் சொல்றேன்னா, இது ஒரு பெரிய மாவட்டம். இதுல ராஜபாளையம் என்கிற பகுதி உண்டு. அந்த ராஜபாளையத்திலிருந்து ஒரு உள்தங்கிய ஒரு கிராமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாங்க. ராஜபாளையத்துல குறைஞ்சது ஒரு 30-35 கிலோமீட்டர் உள்ள போனா அது இந்த விருதுநகர் மாவட்டத்தின் கிராமம். அங்க ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல அவங்க எல்லாமே கர்த்தருக்குள்ளானவர்கள், தேவனை நன்றா விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள். அதுல இந்த குடும்ப தலைவர் வயதான ஒரு ஐயா, நல்ல தாத்தான்னு சொல்லலாம், வயதானவர். ஆனா அவர் ஒரு பழக்கம் வச்சிருந்தார். என்ன பழக்கம்னா, அவர் எனக்கு அந்த ரெக்கார்ட்ல எடுத்து காட்டினாரு, நானே பார்த்தேன். அவர் என்ன பண்ணுவார், அன்னன்னைக்கு நடந்த சம்பவத்தை அன்னன்னைக்கு கரெக்டா நோட் பண்ணுவார். நோட் பண்ணிட்டு கரெக்டா ஒவ்வொரு மாசமும் அந்த 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி இதுல ஏதாவது ஒரு நாள் எடுத்து அந்த மாதம் முழுவதும் நடந்ததெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாருங்க. அது எல்லாத்தையும் வருஷப்படுத்துவார். வருஷப்படுத்தி அது அழகா எழுதி மாச கடைசியில ஒரு கூட்டத்தை வச்சு அந்த கூட்டத்துல வர்றவங்களுக்கு, நான் இந்த மாசம் என்னெல்லாம் பண்ணனேன், எங்க போனேன், எங்க வந்தேன், என்னென்ன செய்தேன், அதுக்கு என்ன கிடைச்சது, கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாரு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ண வைப்பார். அது மாத்திரமல்ல, அவர் அழகாத ஒரு பெரிய ரெக்கார்டாகவே ஒரு சொத்து தயாரித்து கொண்டு வந்தார். அதனால என்ன நடந்தது தெரியுமா?
அவர் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் தன் மாதம் முழுவதும் நடந்து வந்ததை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து அவைகளை நினைத்து எழுதி வைத்து அவைகளை ஸ்தோத்தரித்து அப்படியே ஸ்தோத்திரம். அது மாதத்தில் ஒரு நாள் கடைசியிலே துதிக்க ஆரம்பித்தார் பாருங்க. அதனால் அவருடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளும் பெரிய 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 இடத்தில் சம்பந்தங்கள் வந்தார்கள். பெரிய பெரிய பதவிகளிலும் வருமானத்திலும் தொழிலிலும் உட்கார ஆரம்பித்தார்கள். அந்த குடும்பமே மகிமையாய் மாறிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் கடந்தது. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து அந்த பெரியவரை நான் பார்க்க வேண்டிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நான் கேட்டேன், ஐயா வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா, நான் ஏதாவது உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு. அப்போ சிரிச்சுட்டே சொன்னாரு, ஐயா நான் ஒரு வேத ஆராய்ச்சி பண்றேன், நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. சரி, உடனே என்னன்னு பார்த்தேன். பார்த்தாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரி. அந்த டைரி கிட்டத்தட்ட எத்தனை அடி கணக்குல உயரமாகவும் அகலமா இருக்கு. அதுல ரெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ரெட்ட 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 வார்த்தையா எழுது. பைபிள்ல ஒரே வார்த்தை எங்க 2 முறை வருது. 2 முறை மட்டும் வரக்கூடிய வார்த்தையை எடுத்து ரெட்ட வார்த்தையில அவராகவே, எந்த கண்கார்டன்ஸ் கிடையாது, எந்த விதமான சொந்தரம். அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது, மொபைல் யூஸ் பண்ண தெரியாது, மொபைல் கிடையாது. அவராகவே பைபிள் படிச்சு 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 ரெட்ட வார்த்தைகளை எழுதி 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 அது பெரிய ஒரு ரெக்கார்டா வச்சிருக்க. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இவங்கெல்லாம் என்ன செய்தார்கள்? திரும்பி பார்த்தார்கள். அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை ஆராய்ந்து அவைகளை கவனித்து அவை எழுதி வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்து அந்த பழக்கம் அப்படி வேதத்தை ஆராய வைத்து வேதத்துல ரெட்ட வார்த்தை எழுதி அந்த ரெட்ட வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படி கலர் கலரா எழுதி வச்சு அதை வச்சு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, இங்கே கர்த்தர் நல்லவர் ஓர்னானை குறித்து சொல்லுகிறது. அவன் திரும்பி பார்த்தான். எதை திரும்பி பார்க்கிறான்? அவன் வேற எதையும் இல்லை, தன்னை தேடி வருகிற ஒரு ராஜாவை திரும்பி பார்க்கிறான். கர்த்தர் நல்லவன். 2வது, அவன் திரும்பி பார்த்ததினால் அங்கே தேவனுடைய பலிபீடம் கட்டப்படுகிறது. 3வது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அசுத்திரம் அங்கு விண்ணப்பம் பண்ணப்படுகிறது. 4வது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. 5வது, உத்தரவு கிடைக்கிறது. 6வது, அந்த தேசத்தின் சாபமே மாறுகிறது. நான் சொன்னேன் பாருங்க, இந்த ராஜபாளையத்து பக்கத்துல ஒரு வயதான பெரியவர். இந்த இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லா வீட்டிலும் முன்பு ஒரு காலத்துல இருந்தாங்க. அவங்க நினைச்சு பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கடந்து வந்ததை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி, எப்பா இன்னைக்கு இது நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு வாங்கணும் ஞாபகம் இருக்கா, இவங்க வந்துட்டு போனாங்க ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, அதை சொல்லி நன்றி சொல்லுப்பான்னு சொல்லி பெரியவங்க ஒரு காலத்துல வீட்டுல இருக்கிற வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் திருமணமானவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதை கேட்டுட்டு சகோதரர்கள் அப்படியே செய்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரியவர்கள் வயதானவர்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த வயசானவங்களே விரும்பாட்டியும் இவங்களா போய் ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து அந்த செப்பரேட் ரூம்ல நல்ல சுத்திரம் கண்ணுக்கு நேர்பட அளவுக்கு கீழேயே டிவியை மாட்டி அங்க ஒரு சேரை போட்டு கையில ரிமோட் கூட சொல்லிடுறாங்க, இந்தாங்கம்மா இந்தாங்கப்பா, நீங்க உங்க பொழுதுபோறதையை வச்சுக்கோங்க, நீங்க டிவி பாருங்கன்றாங்க. இப்படி அந்த பெரியவர்களை ஏதோ ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுனால பெரியவர்களுடைய நற்கிரியைகள் பிள்ளைகளிடத்தில் வருவது கிடையாது. ஒரு காலத்துல பெரியவர்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தினார்கள். இப்ப பிள்ளைகள் பெற்றோரை கட்டுப்படுத்துகிறபடினால் திரும்பி பார்க்கிற அனுபவம் இல்லை. ஆனா ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த வயதான மனுஷன் எழுதினார் பாருங்க, ரெட்ட 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 வார்த்தைகள். அப்புறம் சோதரம் கர்த்தர் நல்லவன் ஒரு மாதத்தில் செய்த காரியம் எழுதினார் பாருங்க. அந்த பழக்கத்துக்கு வாங்க. அது மாசத்துல கடைசி ஒரு நாள் எடுத்து உட்காருங்க. அது தேவனுக்கு கவனித்து வாங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு வாசிங்க, ஆண்டவருக்கே வாசித்து காண்பீங்க. அப்போ உங்க ஜீவிய நன்மையா இருக்கும். இந்த ஓர்னான் என்கிற அருவனாவின் களம் ஒரு சாபத்தை முறிக்கிற ஒரு இடமாய் மாறினது, வேதனையை மாற்றுகிற ஒரு இடமாய் மாறினது, தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு இடமாய் மாறினது.
இந்த மாத கடைசியில வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ராஜாவை கனம் பொருந்தினதாய் பார்க்க வேண்டும். உங்களுடைய வீடு ஒரு தேவனுடைய பலிபீடமாய் மாற வேண்டும். உங்க வாய்களிலிருந்து விண்ணப்பங்கள் வர வேண்டும். உங்க கண்கள் காண கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். ஓ கர்த்தர் நல்லவே. உங்க காதுகள் தேவனுடைய மறு உத்தரவின் சத்தத்தை கேட்க வேண்டும். ஆக மொத்தம் உங்க வீடு அது மகாராஜாவாகி தேவன் வாசம் பண்ணுகிற இடமா இருக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் திரும்பி பார்த்தால், ஐயோ இவர்கள் மகிமையானவர்கள், ஐயோ இவர்கள் கர்த்தருக்குரியவர்கள், ஐயோ இங்க தேவனுடைய கிருபை இருக்கிறது சொல்லக்கூடியதா இருக்கணும். அந்த நிலைமை இருக்குதா என்று திரும்பி பாருங்கள். இங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அருவனா என்று சொல்லக்கூடிய ஓர்னான் இருக்கிற இடம், அந்த இடத்துல இவன் தேடி போய் பலிபீடத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இவன் தேடி போய் பலிக்கு விறகையும் மாடுகளையும் கொடுத்தான். ஆனா அந்த ஓர்னானுடைய களமும் அந்த ஓர்னான் என்கிறதான அந்த மனுஷனுடைய ஜீவியமும் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அங்க பலிபீடத்தை கட்டக்கூடிய ராஜாவை அவனை தேடி கொண்டு வந்து, இவன் தேடி போய் என் இடத்தை நீங்க சர்ச்சு கட்ட வச்சுக்கோன்னு சொல்லவே இல்லை. அவன் இடம் சர்ச்சு கட்டுறது ஏத்த இடம் கத்து தெரிஞ்சு அவன் இருக்கிற இடத்துக்கு ராஜாவை அனுப்பணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கணும். நீங்க ஏதோ ஒண்ணு செய்யறதுனால ஓடி 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 அப்படி அல்ல. நீங்க கர்த்தரோடு இருக்கும் போது உங்களை தேடி ராஜாக்கள் வரணும். உங்களை தேடி பலிபீடங்கள் வரணும். உங்களை தேடி பலிக்கான விருந்துகள் வரணும். உங்களை தேடி அங்கே விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படணும். உங்களை தேடி கர்த்தருடைய அக்கினி வரணும். உங்களை தேடி கர்த்தருடைய மறு உத்தரவு வரணும். இதுதான் முதிர்ச்சி அடைந்த விசுவாச வாழ்க்கை. இதுதான் நல்ல கர்த்தருக்காக வாழ்கிற பக்தி வைராக்கியத்தின் வாழ்க்கை. யோசித்து பாருங்க, உங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரர்கள் யார்? மாதந்தோறும் காணிக்க வாங்குறதுக்காக வர்றதுக்குன்னு சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். மாதந்தோறும் நீங்க எங்க விசுவாசின்னு சொல்லி உங்களுக்கு விசிட் பண்ண வர்ற சில ஊழியக்காரர், அவங்களெல்லாம் சொல்லல. உங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரர் யாரா இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கே தெரியாத ஊழியக்காரர்களா இருக்கணும். அவங்க நல்ல கர்த்தரோடு நடக்கிற ஊழியக்காரர்களா இருக்கணும். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். அவங்களுக்கு பேதான் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு பேதான் பரிசுத்தவாட்டிகள். அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க வீட்டை தேடி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த அருவனா என்கிற விசுவாசிய தேடி ஒரு குடியானவனை தேடி ராஜாவே வருகிறார். அப்போ இங்க ராஜாவின் வாழ்க்கையை விட குடியானவனுடைய வாழ்க்கை சிறந்ததா இருந்திருக்கிறது. இன்னைக்கு உங்களை தேடி எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள்? கட்டட நிதிக்காகவும் அல்லது நிலம் வாங்குவதற்காகவும் வாகனம் வாங்குவதற்காகவும் பல காரியத்துக்காக அதற்காகவே வருகிறார்களா? இல்ல கர்த்தர் சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி கர்த்தரால் அனுப்பப்பட்டு நல்ல தேவ மனிதர்கள் வருகிறார்களா என்று பாருங்க. ஒரு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாதான் உங்க வீடு அன்னைக்கே ஒரு பலிபீடமா மாறணும். அங்க ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இறங்கணும். அங்க சுத்திகரிக்கிற கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். அங்க உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும். அதெல்லாம் ஒரு பாக்கியம், அதெல்லாம் ஒரு ஸ்லாக்கியம். நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் எதிர்பாரா விதத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டியது வந்தது. அந்த குடும்பத்தார் கிட்டத்தட்ட நம்ம ஊழியத்தில் ரொம்ப காலமா இருக்கிறார்கள். நான் அவர்கள் வீட்டுக்கு ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்பு எப்போதோ ஒரு விசை போயிருக்கிறேன். அதுவும் என்னை திட்டமிட்டு ப்ரோக்ராம் போட்டு என்னை கூப்பிட்டாங்க. அதுக்காகவே நாங்க போயிருந்தேன். இது போனது கிட்ட ஒரு 6-7-8 வருஷத்துக்கு முன்பு. அதன் பின்பு இப்பதான் நேற்றுக்கு எதிர்பாரா விதத்துல அங்க போன வயதான ஒரு தகப்பன், வயது முதிர்ந்த ஒரு தாய். அந்த தகப்பனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 83 வயது கடக்கிறது.
84 ஆரம்பிக்க போகுது. அந்த தாய்க்கு 81 முடிஞ்சு 82 ஆரம்பிக்குது. அந்த அவங்களுக்கு ஒரு மகன் அங்க இருக்கிறான். அவரு சுதரம் காரூனியாவுல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறார். அதை தவிர நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாரு. அவங்களோட மனைவியும் நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. வீட்டுல பாக்குற 2-3 கார் நிக்குது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அது சாயங்காலம் நாங்க போகும்போது ஒரு 5-6 மணி இருக்கும். அப்பயே அந்த வீடு அவ்வளவு பிரகாசமா வெட்ட வெளிச்சமா நல்ல ஒரு வெளிச்சமா இருந்துச்சு. அப்புறம் உள்ள போய் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போற பார்த்தாக்கா அப்படியே மொத்தக்கெல்லாம் அந்த இடமே ஒரு கண்ணாடி மாளிகமா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நேர்த்தியா இருந்தது. எல்லா செல்வாக்கோடு இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அங்க உட்கார்ந்தோம், பேசணும், எங்களை நல்லா ரிசீவ் பண்ணி கனம் பண்ணாங்க, அன்பு பாராட்டினாங்க. எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ப்ராபசி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது அந்த வயது முதிர்ந்த அந்த தகப்பனும் தாயும் அவசரத்துல அந்த சகோதரர் எல்லாரும் கேட்டுக்கு வெளியில வரைக்கும் வந்து ரொம்ப தாழ்மையோடு கையெடுத்து கும்பிட்டு, நீங்க ஊழியக்காரர்கள் இவ்வளவு பெரியவங்க இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு பேரோடு வந்திருக்கீங்க, வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஒரு மனமகிழ்ச்சியோடு அனுப்பினாங்க. அங்க போயிட்டு நாங்க வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் என் பிள்ளைகளும் ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் அவங்களை குறித்து மட்டுமே பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அங்க உள்ளே போனது முதல் வெளியிலே வந்தது வரைக்கும் அங்க இருக்கிற இந்த சுற்று வட்டார சூழ்நிலைகள், அடுத்து அங்கு காணப்பட்ட தேவ பிரசனம், அங்கு ஜெபிக்கும் போது இறங்கின தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது புறப்பட்ட தேவ சத்தம், இது எல்லாமே அடுத்து அப்படி எங்களை ஆட்கொண்டு கொண்டே இருந்தது. இப்படிதான் ஒரு தேவ பிள்ளையின் வீடு இருக்கணும். இங்க ஓர்னான் இங்கு சொல்லப்படுகிற அருவனாவின் களம், அவனுடைய இடம் அப்படிதான் இருக்குது. அவனை தேடி ராஜா வருகிறார். சோத்திரம், அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணப்படுகிறது, அந்த இடத்துல பலி செலுத்தப்படுகிறது, அந்த இடத்துல அக்கினி இறங்குகிறது, அந்த இடத்துல மறு உத்தரவு வருகிறது. ஒரு விசுவாசி நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இந்த அக்டோபர் மாசத்துல உங்க நிலைமை இப்படிதான் இருந்ததா? இப்படிதான் உங்க ஜீவிய இருந்ததா? நான் இத்தனை ஓமைகளை சொல்றேன். அதுவும் நான் சொல்லுவது எல்லாமே கட்டுக்கதைகள் கிடையாது. எல்லாம் நடந்தது எங்க எப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட ஒரு ஓர்னானின் களமா இருக்கணும். அது தேவன் கவனிக்கிற இடமா இருக்கணும். இந்த மாதத்துல அப்படி இருந்தீர்களா என்று பாருங்க. இந்த மாதத்துல உங்க ஜீவி அப்படி இருந்ததா என்று யோசிங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னாக்கா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது? தேவனுக்கு பயந்தவங்களோட வீடா இருக்குதா? துதிக்கிறவங்களோட வீடா இருக்குதா? அங்க நீங்க போனாலே கர்த்தரை குறித்த மகிமை உங்களை ஆட்கொள்ளுதா? உங்களால் அங்க அவங்களுக்கு தேவனுடைய கிருபை உண்டாகுதா? அவர்களால் உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு பெருகுதா? இப்படிப்பட்ட ஒரு தேவனால் நடத்தப்படுகிற ஸ்தலத்துக்கு தான் நம்ம போகணும். நம்ம இடம் அப்படிப்பட்ட இடமாகத்தான் மாற வேண்டும். இதுக்கு தான் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் திரும்பி பார் என்று சொன்னால், சோதோம் குமராவை திரும்பி பாருங்கள், எகிப்தை திரும்பி பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. முதலாவது திரும்பி பார்த்தல். சவுல் திரும்பி பார்க்க வேண்டிய காலத்தை எல்லாம் விட்டுட்டு சாக போற நேரத்துல திரும்பி பார்த்தான். அதனால அவனுக்கு ஒரு பலனும் கிடைக்கல, உயிர் போனதான் மிச்சம். ஆனால் இங்கு ஓர்னான் என்கிற அருமையான ஒரு விசுவாசி திரும்பி பார்த்ததுனால தேவ மனிதர்களையும் தேவனுடைய ஊழியங்களையும் தேவ கிரியைகளையும் அற்புதமாய் பெற்றுக்கொண்டார். இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். கடைசியாய் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13-14. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். ஆமென். இங்கு 3வதாக திரும்பி பார்த்த ஒரு கூட்டத்தை பார்க்கலாம். இந்த 2 நாளாகமும் 13-14 சொல்லுது, யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்ததினால் அங்கு என்ன நடந்தது?
அந்த திரும்பி பார்த்ததினால் சம்பவித்தது என்ன? தேவனுடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. 15வது வசனம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். அல்லேலூயா. இங்க மூன்றாவதா நாம் பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்தார். யுத்தம் நடக்கிற இடத்தை திரும்பி பார்க்கிறார்கள். அந்த திரும்பி பார்த்ததினால் என்ன நடந்தது? 3 காரியங்கள் நடந்தது. அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதா ஜனங்களுக்குள் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு வந்துருச்சு. ஏன்னாக்கா ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார்கள், ஓ கர்த்தர் நல்லவே, யெரொபெயாமை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், இஸ்ரவேலர்களை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டார், யூதர்களாகி நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார். இந்த மாத கடைசியில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த யெரொபெயாமின் போராட்டமும், ஓ திரும்ப திரும்ப மீறி மீறி பாவம் செய்கிற இஸ்ரவேலுடைய போராட்டம் இருக்கும் என்று சொன்னால், அந்த யெரொபெயாமையும் அந்த இஸ்ரவேலின் பாவத்தையும் இன்றைக்கே கர்த்தர் அதால பாதாளத்திலே தள்ள பார்க்கிறார். அதனால் யூதா ஜனமாகி உங்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பை கொடுக்க பார்க்கிறார். இந்த மாத கடைசி நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? துக்கம் நிறைந்த, வருத்தம் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, ஐயோ இந்த மாசத்தில் இழந்து விட்டேனே என்கிற ஏமாற்றம் நிறைந்த அந்த மாதத்தின் கடைசியா இருக்கக்கூடாது. இந்த மாத கடைசி நமக்கு எப்படி இருக்கணும்? இந்த 2 நாளாகவும் 13-15 சொல்லுகிறபடி, முதலாவது நமக்குள் நல்ல ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டும். அந்த ஆர்ப்பரிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராம். 2ஆவதாக அதே வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், தேவன் முறியடித்தார். யாரை முறியடித்தார்? ஒன்று யெரொபெயாம், 2 இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த யெரொபெயாம் என்பது மனுஷ பிரச்சனையை, மனித போராட்டத்தை கொடுக்கிறது. இஸ்ரவேல் என்கிறது ஒரு பெரிய சுத்திரம், எதிரியின் கூட்டத்தின் போராட்டத்தை காண்பிக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த மனித போராட்டத்தையும் எதிரியின் போராட்டத்தையும் முற்றிலுமாய் முறியடித்து, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, யூதா ஜனங்களுக்கு சகாயம் பாராட்டினார். அதனாலதான் வேதம் சொல்லி முறியடித்தார். இந்த யூதா ஜனங்கள் போய் முறியடிக்கவில்லை, இவர்களுக்காக கர்த்தர் முறியடித்தார். கர்த்தர் அவர்களை ஜெயமெடுத்தார். கர்த்தர் சத்துருக்களை மேற்கொண்டார். கர்த்தர் நல்லவே. அடுத்ததாக ஓசத்துல 18ஆவது வசனம், 2 நாளாகவும் 13-18 சொல்லுகிறது, யூதா புத்திரர் மேற்கொண்டார்கள். அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 18ஆவது வசனம், அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த செய்தியின் கடைசியில சொல்றேன், இந்த அக்டோபர் மாச கடைசிக்கு வந்திருக்கீங்க. 1, இந்த மாதத்தை திரும்பி பாருங்க. 2ஆவது இந்த வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகவும் 13-18 சொல்லுது, ஓ அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்களை சார்ந்து இருக்காதீர்கள், மனுஷிகளை சார்ந்து இருக்காதீர்கள். ஓ சுத்திரம், யாரையோ சார்ந்து இருக்காதீர்கள். இந்த யூதா ஜனத்தை போல கர்த்தரை சார்ந்து இருங்கள். அப்பொழுது ஓ சுத்திரம், சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டதை போல உங்களுடைய எதிரிகள், விரோதிகளை கர்த்தர் முறியடிப்பார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறது எல்லாரும் காணும்படி செய்வார். உங்கள் திரும்பி பார்க்குதல் வெறுமையாய் போகவே போகாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஓர்ன சுத்திரம் தேவனுக்கு மகிமையுள்ளதாக. சவுல் என்கிற ராஜா திரும்பி பார்த்தான். அவனுடைய திரும்பி பார்க்குதல் ஒரு நன்மையும் கொடுக்கவில்லை, மரணத்தை கொடுத்தது. 2வது ஓர்னான் என்கிற மனுஷன்
திரும்பி பார்த்தான். அவன் இடமே ஒரு ஆராதனை ஸ்தலமாய், ஒரு ஊழிய ஸ்தலமாய், பலிபீடம் கட்டப்படுவதாய் மாறினது. மூன்றாவதாக யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். அதனாலே அங்கு ஆர்ப்பரிப்பு உண்டானது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சத்துருக்கள் முறிய அடிக்கப்பட்டார்கள். யூதா ஜனங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். காரணம், அவர்கள் தேவனையே சார்ந்திருந்தார்கள். கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த மாத கடைசியில வந்திருக்கிறோம் ஐயா. நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே அப்பழுக்கற்றவர்களாய் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த விதமான கலப்படம் இல்லாத ஒரு சத்தியத்தை சொல்லி இருக்கிறீர் ஐயா. எங்க ஜீவியத்துல நாங்கள் திரும்பி பார்க்கிறவர்களாய் மாற்றோம். திரும்பி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு சவுளை போல கடைசி நேரத்தில் திரும்பி பார்க்கிறவர்களாய் அல்ல, நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் இருக்கும் போது ஓர்நான் என்கிற அருவனாவை போல நாங்களுமே திரும்பி பார்க்க உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவத்தை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுளை போல கடைசி கட்டத்திலே திரும்பி பார்க்கிறவர்களாக அல்ல, வழிபோக்கனாகிய வாலிபர்களை பார்க்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் நன்றாய் இருக்கும் போதே திரும்பி பார்த்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். ஓர்நான் என்கிறவன் நல்ல உழைப்பாளியா இருந்து திரும்பி பார்த்ததினாலே அவனுக்கு ராஜாவின் தரிசனம் கிடைத்தது. ஓ, அந்த இடம் தேவனுடைய பலிபீடமாய் மாறினதே. அங்கு விண்ணப்பங்கள் செய்யப்பட்டது. கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. மறு உத்தரவு கிடைத்தது. சாபம் விலகினது. அந்த 6 ஆசீர்வாதங்கள் ஓர்நானுக்கு கிடைத்ததை போல இதோட பிள்ளைகளுக்கு கிடைத்ததாக தேவன் தருவீராக. யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள் ஐயா, அதனால் ஆர்ப்பரித்தார்களே. ஓ, சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டார்களே. ஓ, யூதா ஜனங்கள் விரோதிகளை மேற்கொண்டார்களே. இந்த வார்த்தைகள் நடக்கட்டும் ஐயா, நடக்கட்டுங்கத்தாவே. அநேனோ தானவென்று இராதபடிக்கு நாங்கள் எங்களை திரும்பி பார்க்க உதவி செய்யும். சீர்படுத்திக் கொள்ள, சிறப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. தயவும் கிருபையும் செய்யும் ஆண்டவரே. நீரே கிரியை செய்யும். இன்றைக்கு இரவு நாங்கள் எங்கள் ஜீவியத்தை திரும்பி பார்க்கிற இரவாய் மாற்றிவிடும் ஆண்டவரே. நாளை காலை எழும்பும் போதே கிருபையோடு எழும்ப உதவி செய்யும். ஆர்ப்பரிப்போடு எழும்ப உதவி செய்யும் ஐயா. நீ ஜெபத்தை கேட்டதற்காக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.